எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சென்னையில செம்ம மழை புயலோட நல்ல குளிரோட இருக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடமும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே எல்லா இடமும் தண்ணி கிண்ணியமா தான் இருக்குது. ஆனா குளிர் ஒரு பக்கம். அந்த மாதிரி குளிர் இருக்கிற போது நம்ம டீ கடையிலயும் நம்ம ரோட்டு கடையிலயும் போயிட்டு நம்ம சுட சுட ஏதாவது வாங்கி சாப்பிடணும் போல இருக்குதா? அதை நம்ம அங்க போய் வாங்க வேணாம், அதை நம்ம வீட்லயே செய்யலாம். என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? பன் போண்டா செய்ய போறோங்க. என்ன தெரியுங்களா? பன் போண்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவு புசு 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 நல்லா சாஃப்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கடையில் போய் வாங்காத நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது ஒரு சுவை இல்லைங்களா? எல்லாரும் சாப்பிடலாம். அதனால அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க போயிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பன் போண்டா செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. ஒரு கப்பு இது 250 கிராம் கப்பு. இதுல ஒரு கப்பு பால் ஊத்திக்குங்க. இப்போ பாருங்க, ஒரு கப்பு பால் ஊத்திட்டோம். இதுல 1/4 கப்பு சக்கரை போட்டுக்குங்க. இதுல ஒரு முட்டை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு விஸ்க வச்சு இதை பாருங்க, ஒரு விஸ்க வச்சு நல்லா அந்த சர்க்கரையும் அந்த முட்டையும் நல்லா கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கணும். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலக்குங்க, விடாத கலக்குங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கலக்கணும், நல்லா கரையணும். இப்போ முட்டை பால் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. இதுல ஒரு கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ மாவெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா கலக்கிடுங்க. நல்லா சூப்பராக நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இந்த விஸ்கை வச்சு கலக்கினீங்கன்னா ஒரே ரொட்டீனில் நீங்கள் கலக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி கலக்காதீங்க. இந்த பக்கம் சொல்லிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ எந்த பக்கம் கலக்குறீங்களோ அதே பக்கம் கலந்துருங்க. இப்போ பாருங்க, நல்லா கட்டி எதுவுமே இல்லாத நல்லா சூப்பராக நம்ம கலக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது எப்படி ஊற்றலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒரு டம்ளர் எடுத்துங்க. டம்ளரில் இந்த மாவை ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு பேன் வச்சுங்க. அதில் எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஒரு கரண்டியில் ஹீட் பண்ணிடுங்க. இப்போ அந்த கரண்டியிலேருந்து அப்படியே மாவை பாதியாக ஊற்றிக்குங்க. பாதியாக ஊற்றிடுங்க. பாதியாக ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டும், சிம்மிலே இருக்கட்டும். அந்த எண்ணெய் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா நம்ம ஊற்றின உடனே மேலே இந்த கரண்டிக்கு மேலே வந்துருச்சுங்களா, அப்படியே சாய்ச்சி விட்டுருங்க மேடம். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணு பார்த்தீங்களா? சூப்பராக இது பாருங்க, இட்லி மாதிரி வேகுது பாருங்க. அவ்வளோதான் மேடம். அதான் இப்போ சூப்பராக செம சூப்பராக டீ கடை பன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்க எந்த அளவு சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான் மேடம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம எடுத்துடலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? அதை பாருங்க, ஜூம் பண்ணி தான் உங்கள்கிட்ட கிட்ட காட்டுறேன். இதே மாதிரி இன்னொன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இப்போ கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துங்க. நம்ம இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, மாவு கொஞ்சம் கரெக்டாக கிட்டத்தட்ட பாதி ஊற்றுங்க. போதும், பாதி ஊற்ற அப்படியே விட்டுருங்க. அது உள்ள கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா புஷ்ஷுன்னு அந்த கரண்டியில் வந்துருச்சு. அப்படியே விட்டுருங்க. அது பாருங்க அருமையா மிதக்குது பாருங்க. இட்லி நல்லா சூப்பரா போண்டா மிதக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான். இவர் இனிமேல் வேக வேண்டியதா, ஒரு 2 செகண்ட்ல எடுத்துட வேண்டியதா. அப்படியே நம்ம வாயில போட்டு சாப்பிட வேண்டியதா, உள்ளுக்கு போக வேண்டியதா. அருமையான டீ கடை பன் தோசை பன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா வேகுது பாருங்க. இப்ப பாருங்க, நல்லா குஷ்பி இட்லி மாதிரி இருக்குது பாருங்க. செம சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போண்டா போட்டு எடுத்துடலாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம் பன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. ஏன்னா இப்போ நல்லா வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்களா, அந்த மழை பெய்ஞ்சு குளிருக்கும் அதுவும் நல்லா சுட சுட இதை நல்லா பாருங்க. உங்க முன்னாடி நல்லா புஷ்ஷுன்னு குஷ்பு இட்லி மாதிரி இருக்கு பாருங்க. இட்லி மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோ டேஸ்டாக நல்லா கிரன்சியாக இருக்குங்க. கிரன்சியாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது வாயில் எப்படி உள்ளே போகுதுன்னே கூட தெரியாதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சிம்பிள் ரெசிபியோடு வரேன். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் ஒன்று எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பிரித்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பன் போண்டா இந்த பாருங்க வெளியே எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக நல்லா கிரன்சியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறா பாருங்க. அவ்வளோ இது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக அடாடாடாடா அப்பா செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ பாருங்க, அப்படியே அவ்வளோ இதாக போல் மாதிரி இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு நல்ல இதை, அதாவது நல்ல சாஃப்டாக இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே பண்ணுனா பண்ணு தாங்க.
பாருங்க உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிட்ட காட்டுறேன் நான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா, ஆல் என்ற ஆப்ஷன் தொட்டிங்கன்னா பல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமேலு. நாளைக்கு சண்டே அதுவுமா ஒரு புது டிஷ்ஷோட புதுமையாக சந்திக்கும் வர விடைபெறுகிறேன் உங்கள் அலமேலு. ஓகே தென் பாய்.